பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆம்லா நாட் கூடையில எப்படி ஏணிப்படி முடிச்சு போடுறதுன்னு பார்க்கலாம். ஏணிப்படி முடிச்சு எதுக்கு போடுவோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லைனை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டு அடுத்த லைனுக்கு ஜம்ப் பண்ணுறதுக்கு நம்ம போடுவோம். இந்த வீடியோவில் நம்ம ஆம்லா நாட்டுக்கு எப்படி ஏணிப்படி முடிச்சு போடலாங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த கூடையில் பார்த்தீங்கன்னா நான் வந்து 2 ரோல் வச்சு ஆம்லா நாட் கூடை போட்டுட்ருக்கேன். ஸோ இதில் வந்து ஒரு லைன் நான் முடிச்சுட்டேன், அப்படி சுற்றி வர நான் போட்டு வந்துட்டு இங்கே வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இதுதான் என்னோட கடைசி நாட்டு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த லைனில் இருக்க ஃபர்ஸ்ட் நாட்டுக்கும் கடைசி நாட்டுக்கும் கனெக்ஷனே இருக்காது, உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏணிப்படி முடிச்சு வச்சு இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணிட்டு அடுத்த லைனுக்கு நம்ம ஜம்ப் பண்ண போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஆம்லா நாட்டில் 2 வெர்டிக்கல் ஒயர் இருக்கும். ஸோ எப்பவும் போலவே நம்ம வந்து வெர்டிக்கல் ஒயர் தான் லூஸ் பண்ணும். இந்த ஃபர்ஸ்ட் நாட்டில் இருக்க வெர்டிக்கல் ஒயர் இருக்கு இல்லையா, இந்த ஒயர்ஸ்லாம் எடுத்து விட்டுக்கிறேன் ஈஸியாக தெரியறக்கோசரம். பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் நாட்டில் வந்து 2 வெர்டிக்கல் ஒயர் இருக்கு. ஒன்று வந்து ரெட்டு, ஒன்று வந்து க்ரீன் இருக்கு உங்களுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து க்ரீனை வந்து நீங்கள் மேலேருந்து கீழே தள்ளணும். கீழேருந்து நீங்கள் பின் பக்கமாக தள்ளினீங்கன்னா உங்களுக்கு மேலே இருக்க லூப் வந்து இப்படி லூஸ் ஆகும் உங்களுக்கு. அதை நீங்கள் கையில் கூட இழுத்து விட்டுக்கலாம். செகண்ட் வெர்டிக்கல் ஒயர் பார்த்தீங்கன்னா ரெட் இருக்கு. ஸோ அதையும் பார்த்தீங்கன்னா மேலேருந்து நீங்கள் லூஸ் பண்ணும். கீழாப்பில் தள்ளினீங்கன்னா உங்களுக்கு வந்து மேலே இருக்க லூப் வந்து உங்களுக்கு லூஸ் ஆகும். இந்த மாதிரி உங்களுக்கு லூஸ் ஆகும். இப்போ ரன்னிங் ஒயர் இந்த லாஸ்ட் பின்னல் இருக்கல்லவா, அதை வந்து இப்படி பின் பக்கமாக இப்படி மடிச்சுக்கிறோம். இப்படி ஃப்ளாட்டாக அப்படி மடிக்கிறோம்னு வச்சுக்கோங்க. பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கு, உங்களுக்கு ஸ்மூத் சர்ஃபேஸ் தெரியுதா, அப்படி இருக்கு. இப்படி பின் பக்கமாக இப்படி மடிக்கிறோம், அவ்வளோதான். இந்த மாதிரி மடிச்சுக்கிறோம். மடிச்சுட்டு இடது கையில் பிடிச்சிக்குங்க. பிடிச்சிட்டு இப்போ ஃபர்ஸ்ட் இருக்கிற ரெட் கலர் லூப்குள்ளார நீங்கள் விடணும். அதுக்குள்ளார மட்டும்தான் விடணும். இங்கே ட்விஸ்ட் ஆயிருந்தது அப்படின்னா எல்லாம் எடுத்து விட்டுருங்க. ரெட் கலர் லூப்பில் விட்டுருக்கனால இந்த ரெட் கலர் வெர்டிக்கல் ஒயர் இருக்கு இல்லையா, அதுக்கு அடுத்த இருக்க வெர்டிக்கல் ஒயர் அந்த ரெட் கலர் எடுத்து நீங்கள் அதுக்குள்ளார விடுறீங்க. கீழேருந்து மேலே விடணும். நம்ம எப்போ ஆர்டினரி பாக்ஸ் நாட்டுக்குள்ள எப்படி போடுவோமோ அதே மாதிரி தான் விட்டுட்டு இந்த செகண்ட் வெர்டிக்கல் ஒயர் லூப்குள்ளார விடணும். நம்ம அடுத்தது விட்டுட்டு இந்த செகண்ட் வெர்டிக்கல் ஒயரை தளவெடுத்து கீழே இருந்து மேல் பக்கமா இந்த ரன்னிங் ஒயர் லூப்குள்ளார நீங்க விடணும். இந்த மாதிரி இப்போ நம்ம எல்லாம் டைட் பண்ண வேண்டியதான்னு வச்சுக்கோங்க. ஸோ ஒரு வெர்டிக்கல் ஒயரை ஃபர்ஸ்ட் டைட் பண்றேன். வெர்டிக்கல் ஒயர் டைட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ரன்னிங் ஒயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பின் பக்கமாக போயிருக்கும். ஸோ அதையும் பார்த்தீங்கன்னா நான் டைட் பண்ணுறேன். இந்த ரன்னிங் ஒயர் டைட் பண்ணும்போது மட்டும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கீழே வந்து லூப் இருக்கு இல்லையா, ரன்னிங் ஒயர் லூப்பு நீங்கள் முதலே போட்டது, அதுக்கு மேலே வர்றாப்புல இப்படி எடுத்து விட்டுட்டு டைட் பண்ணுங்க. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். எடுத்து விட்டுட்டு பின் பக்கமாக இருக்க ரன்னிங் ஒயரை டைட் பண்ணுறீங்க. ஸோ இப்போ எல்லா லூப்பையும் நீங்கள் டைட் பண்ண வேண்டியதான். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஃபர்ஸ்ட் நாட்டும் கடைசி நாட்டும் உங்களுக்கு வந்து ஜாயின் ஆயிடுச்சு இந்த மாதிரி. அப்புறம் உங்களுக்கு ரன்னிங் ஒயர் பின்னாடி இருக்கும். எப்பவும் போலவே நீங்கள் வந்து இதை இப்படி மடித்து எடுத்துகிட்டு வந்து அடுத்த லைன் பின்ன ஆரம்பிக்கணும். நீங்கள் மடித்து எடுத்துகிட்டு வந்து இந்த அடுத்த பின்னல்லேருந்தே பின்னணும்னு வச்சுங்களேன். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், இந்த 2 நாட்டுக்கு நடுவில் இருக்க ஒயர் வச்சு தான் பின்ன போகிறோம். ஸோ அடுத்து இருக்கிறதுலேயே நம்ம பின்ன போகிறோம். நம்ம பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பின்னலில் வந்து ஃபர்ஸ்ட் ஒயர் வந்து உங்களுக்கு வந்து இந்த ரன்னிங் ஒயரு, அடுத்து இருக்க ஒயர் வந்து உங்களுக்கு செகண்ட் ஒயரு, அந்த கேப்பில் இருக்க இன்னொரு ஒயர் இருக்கல்லவா 2 பின்னலுக்கு நடுவில், அது வந்து உங்களுக்கு தேர்ட் ஒயர் வச்சு நீங்கள் பின்ன ஆரம்பிக்க வேண்டியது, அவ்வளோதான். அப்படியே தான் இதே மாதிரியே பார்த்தீங்கன்னா இப்போ கண்டினியூஸாக நீங்கள் சுற்றி வர பின்னிட்டு வரணும். ஒயர் திருவிடுதுன்னா அதெல்லாம் எடுத்து விட்டுருங்க. பின்னல் டைட்டாக போடுங்க. பின்னலுக்கு நடுவில் கேப் விழுகாத மாதிரி பார்த்துக்குங்க. டைட்டாக போட்டு வர வேண்டியதான். பார்த்தீங்கன்னா இதே மாதிரியே பின்ன வேண்டியதான். என்ன பண்ணுறோம், இந்த பின்னலுக்கு நடுவில் இருக்க 2 ஒயர் எடுத்து நம்ம பின்னுறோம். ஸோ இப்படி ஒரு லூப் ரன்னிங் ஒயர் ஃபர்ஸ்ட்டு, அடுத்து இருக்க ஒயர் வந்து செகண்டு,
அதுக்கு அடுத்து இருக்க ஒயர் வந்து தேர்டு. இந்த மாதிரியே பின்னிட்டு போக வேண்டியதான. இது வந்து ஃபர்ஸ்ட் போடும்போது உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். ஒரு 2-3 தடவை போட்டு பழகுனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துடும் வச்சுங்களேன். ட்ரை பண்ணி பாருங்க.